capacitor based பண்ண questions first question பார்த்தலாம். The space between the plates of the parallel plate capacitor is commonly filled in two ways. In the first case it is filled with the slab of dielectric constant K. Diagram இவங்களே கொடுத்துருக்காங்க. In second case it is filled with the two slabs of equal thickness and the dielectric constant K1 and K2 respectively as shown in the figure. The capacitance of the capacitor is same in two cases. Apply the relation between K, K1, K2. Capacitance na சொல்லிட்டாங்க. The capacitance of capacitor is same. Capacitance C1, C2 ரெண்டுமே சேம் னு சொல்லிட்டாங்க. Relation K1 இதோட dielectric constant K, இது வந்து K1, K2 dielectric constant ஓட relationship கண்டுபிடிக்க சொல்றாங்க. First case case 1க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா parallel plate capacitor filled with dielectric slab அப்படின்னும் போது அதோட capacitance C is equal to epsilon naught A by D. Very good. A by D அது normal without any dielectric னா dielectric constant இருந்துச்சுன்னா K times epsilon naught A by D. சரியா? K times epsilon naught A by D case 1க்கு இதுக்கு முடிஞ்சிச்சு. case 2க்கு ரெண்டு dielectric டிஃபரண்டான மெட்டீரியல் K1 K2 இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 1க்கு நான் வரேன்னா C1 dash C2 dash அப்படின்னு எடுத்துக்கிறேன். C1 dashக்கு நான் வரப்போகுது K1 ன்னு வரப்போகுது epsilon naught A divided by D by 2. அந்த 2 மேலே வந்துச்சுன்னா 2K1 epsilon naught A by D. இங்கேயும் அதே தானே distance D by 2 மெட்டீரியல் மட்டும் K2. அப்போ K2 epsilon naught A divided by D by 2. அப்போ இது ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா 2K2 epsilon naught A by D. இப்போ இது ரெண்டு சீரீஸா இருக்கிற மாதிரி ஒன்னோட ஒன்று நெக்ஸ்ட் இருக்கு. இப்போ கெப்பாசிட்டர் இன் சீரீஸ்னா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2. சரியா? அப்போ இதான் 1 by CS. இது 1 by அப்படின்னு போனோம். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுக்கிறேன். D divided by 2K1 epsilon naught A plus D 2K2 epsilon naught A. இதில் காமன் டேர்ம்ஸ்லாம் வெளியே எடுத்துன்னு பார்க்கலாம். 2 divided by epsilon naught A எடுக்கலாமா? அப்போனா வரும் 1 by K1 plus 1 by K2. இதெல்லாம் பண்ணலாம். அப்படியே எல்சிஎம் மாதிரி எடுங்க. 2 epsilon naught A கீழே K1 K2 இது நான் இடம் மேலே K2 plus K1 அதை K1 plus K2 போட்டுக்கலாம். சரியா? இது 1 by CS. நம்மளுக்கு CS தானே தேவை. அப்போ அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணினா 2 epsilon naught A by D. இங்கேயும் இது என்ன ஆகிடும் K1 K2 divided by K1 plus K2. சரியா? இந்த என்டையர் டேர்ம் நம்ம நான் சொல்லலாம். இது இருக்கு பாரு. அப்படி இல்லைன்னா இன்னும் சிம்பிளான இவங்க கம்பேர் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட இது கேஸ் 1க்கானது, இது சிஎஸ் தான் வந்து கேஸ் 2க்கானது. ரெண்டுத்தோட கெப்பாசிட்டன்ஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். K epsilon naught equating 1 and 2 கம்பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டுத்தையும் ரெண்டு கெப்பாசிட்டன்ஸும் ஈக்குவல். ஸோ அப்படியே நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். K epsilon naught A by D is equal to 2 epsilon naught A by D K1 K2 divided by K1 plus K2. அப்போ epsilon naught AA DD போயிடுச்சுன்னா K is equal to 2 times of K1 K2 divided by K1 plus K2. சரியா? அவங்க கேட்ட ரிலேஷன் இதுதான். Kக்கும் K1 K2க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டினா a sphere S1 of radius R1. ஃபர்ஸ்ட் ஸ்பியர் அதோட ரேடியஸ் R1 enclosed rear net charge capital Q. If there is another concentric sphere, concentricனா அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்பியர் இருக்கு. டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியர் S2 of the radius R2 பெருசு தான் இருக்கு. அப்போ வெளியில இருக்குன்னு அர்த்தம். enclosing the charge 2Q. Find the ratio of electric flux through the surface S1 and S2. ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ்
ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு வர்றது π1, செகண்ட் சர்ஃபேஸ்க்கு வர்றது π2. இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹவு வில் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் S1 சேஞ்ச் இஃப் த மீடியம் ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 5 அந்த ஸ்பியர் ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல ஆருக்கு பதில் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பேஸ் அப்ப என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், அந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் காஸ்லானா π = Q/ε0. ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு என்ன இருக்குன்னா ஒரு கேபிட்டல் Q இருக்கு, கேபிட்டல் Q/ε0. π2 செகண்ட் ஸ்பியருக்கு ரெண்டு சார்ஜுமே ஆட் பண்ணிக்கணும். சரியா, நீ பாட்டுன்னு வெறும் 2Q எடுத்து போட்டக்கூடாது. இந்த தேர்ட் ஸ்பியருக்கு அந்த சர்க்கிள்குள்ள எத்தனை இருக்குன்னா 3Q இருக்கு. 2 என்னன்னா 2Q + Q அப்படின்னு போட்டு கூட போடுங்க, அப்பதான் ஞாபகம் வச்சுப்பீங்க. 3Q / ε0 π1/π2 போது Q/ε0 / 3Q/ε0 ε0 1/3. சரியா, ஸோ அப்ப இதோட ஆன்சர் QQவும் கேன்சல் ஆயிடும், 1/3. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த செகண்ட் உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்பியர் S1 இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து என்ன பண்ணிடுறாங்க, மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. மெட்டீரியல் வந்து கான்ஸ்டன்ட் K. நம்மளுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா தெரியும். Kனா ஃபோர்ஸ் F0/F ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும்போது எவ்வளவு, ஆர்ல இருக்கும்போது. F0 என்னும் போது என்ன வரும், 1/4πε0 Q1 Q2/R². இங்க வரும்போது அதே மாதிரி 1/4πε Q1 Q2/R². இதெல்லாம் அப்படியே கேன்சல் ஆயிடும். ε/K ε/ε0 வரும். சரியா, இப்ப டைஎலக்ட்ரிக் மீடியம்னா எப்சிலான் தான் வேணும். ε K டைம்ஸ் ஆஃப் ε0. இங்க K ஓட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க. அப்ப 5 டைம்ஸ் ஆஃப் ε0. ஸோ அதே ஃபார்முலால ε0க்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். π1 = Q/5 டைம்ஸ் ஆஃப் ε0. சரியா, அவ்வளவுதான். அப்ப 1 ஃப்ளக்ஸ் ஆயிடும், 1/5 டைம்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கும். கரெக்டா, இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, Q/ε0 இருந்துச்சு. இப்ப Q/5 டைம்ஸ் ஆஃப் ε0. அப்ப ஃப்ளக்ஸ் will be reduced by 5 டைம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 1/5 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் கண்டிஷன், இது டேஷன் போட்டு வச்சுங்க, ஃபைனல் கண்டிஷன் π1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க, நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல 2 ஸ்லாப் ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ 2K, இதோட வேல்யூ K, filled between the space of the parallel plate capacitor. இதோட ஏரியா வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, separated by the distance d as shown in the figure. Find the expression for capacitance of the system. இது 1ன்னு எடுத்துக்கலாம், C1 இது C2, C1 C2 சீரியஸ்ல இருக்கு, அது மாதிரி பண்ணோம். கெப்பாசிட்டன்ஸ் ஜெனரல் ஃபார்முலானா அது parallel plate capacitorனா ε0 A/D வரும். டைஎலக்ட்ரிக் வச்சா K டைம்ஸ் வரப்போகுது. இதை C1க்கு என்ன பண்றேன், இதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 2K-வா, 2K ε0 ஏரியா ஏவே தான், டிஸ்டன்ஸ் வந்து D/3. கரெக்டா, D/3. அப்ப இந்த 3 மேல வந்துடும், அப்ப 6ன்னு போட்டுக்கலாம். 2 3s are 6K ε0 A/D. நெக்ஸ்ட் பார்ட் C2, இதுக்கு கான்ஸ்டன்ட் K-வா தான், K டைம்ஸ் ε0 A/2D/3. சரியா, அப்ப இந்த 3 மட்டும் மேல வந்துச்சுன்னா 3K ε0 A/2D. இது சீரீஸ்ல இருக்கு. 1/CS = 1/C1 + 1/C2. 1/CS = C1 ஓட வேல்யூ, இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா போடும் போதே நான் ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுக்கிறேன், ஸ்டெப் ரெடியூஸ் பண்ண D/ன்னு போட்டுக்கிறேன். D/6K ε0 A, அதான் CS தான். இந்த C1 1/, இந்த வேல்யூ பண்ணோம், நான் அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுக்கிறேன். 1/CS தானே, சீரீஸ் நான் போட்டிருக்கேன், கடைசியா C-ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு இந்த C2 ஓட வேல்யூ தான், இதையும் ரெசிப்ரோகேட் பண்ணினா 2D / 3K ε0 A. காமன் டேர்ம்ஸ் வெளியில எடுத்துரு, C-ன்னு கூட போட்டு வைப்பேன். சரியா, ரெண்டுத்தையும் சேர்த்து. ஆமா, ஃபார்முலா 1/CS.
இந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம கீழே இருந்து ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறது. ஃபைனலா ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன்னா சரியா, ஃபைனலா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல காமனா இருக்குது எடுத்தனா டி டிவைடட் பை எது எடுக்கலாம் பாருங்க, 3k எப்சிலான் நாட் ஏ எடுக்கலாம். அப்பனா வரும் 1/2 மட்டும் வருமா, இங்க வந்து மேல இருக்கிற 2 இருக்கும், 3k எப்சிலான் நாட் ஏ வேற எதுவும் இல்லை, 1ன்னு வரப்போகுது. 1/2 + 2 3/2ன்னு வரும். 1/c is equal to d by 3k epsilon naught a LCM 2 இங்க 1 2 2 4 5/2ன்னு வரும், 5/2ன்னு வரும் சரியா. 1/c is equal to d 3k epsilon naught a 5/2. இப்பதான் ரெசிப்ரோக்கல் நான் பண்ணிப்பேன் சரியா. என்டையர் கெப்பாசிட்டன்ஸ் ரெசிப்ரோக்கல் பண்ணனா கெப்பாசிட்டன்ஸ் வந்து 6k epsilon naught a by 5b சரியா. ஃபைனல் ஸ்டெப்ல ரெசிப்ரோகேட் பண்ணீங்க. ஸோ என்டையர் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 6k epsilon naught a by 5d. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 3 கெப்பாசிட்டர்ஸ் ஈச் 4 மைக்ரோஃபாரட், இது மாதிரி 3 கெப்பாசிட்டர் இருக்கு, மூணுமே 4 மைக்ரோஃபாரடா connected in such a way that the effective capacitance of combination வந்து 6 microfarad வரணுமா. all 3 parallel, all 3 series. first parallel CP formula அது C1 plus C2 plus C3 CS 1/CS 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. first conditionக்கு வருமா, மூணுத்தையும் ஆட் பண்ணினா 12 ஆயிடும், வராது. 1/4 1/4 1/4 பண்ணாலும் 3/4 அந்த ரேஞ்ச் ஃபிராக்ஷன்ல தான் போகும், வராது கரெக்டா. அப்ப நெக்ஸ்ட் காம்பினேஷன் நம்ம எது செக் பண்ணலாம் அப்படின்னா, 2 சீரீஸ் 1 பேரல் இது மாதிரி செக் பண்ணலாம், இல்ல 1 சீரீஸ் இது மாதிரி பண்ணலாம். இந்த 2 பாசிபிளா செக் பண்ணணும் சரியா. ஸோ இப்போ இதுல இந்த 2 சீரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1/4 + 1/4 ஈக்குவல் டு 1/CS. இது மாதிரி இருந்தா பாதி ஆகும், அப்படி அவ்வளவுதான். ஸோ 4/2ன்னு வரும், 1/2. அப்ப இந்த 2 காம்பினேஷன் வந்து 2 மைக்ரோஃபாரட், இது 2 மைக்ரோஃபாரட். இப்ப இது வந்து இந்த டயக்ராம் இப்படி மாறிடும். இது 4, ஏற்கனவே இதோட வேல்யூ 4, given 4 தானே. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 6, 2 மைக்ரோஃபாரட் + 4 மைக்ரோஃபாரட், அப்ப 6 மைக்ரோஃபாரட். இது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதோட ஆப்ஷன் 2 in series, 2 of them are connected in series and the combination in parallel to the third. option C correct. அதோட டயக்ராம் தான். இப்போ next question, a variable capacitor is connected to 200 volt battery. voltage வந்து 200 volt. If the capacitance is changed from C1 capacitance 2 microfarad to C2 final condition வந்து x microfarad. வேரியபிள் கெப்பாசிட்டர்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மாறிக்கும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் 2வா இருக்கு, நெக்ஸ்ட் கண்டிஷன் அது எவ்வளோன்னு தெரியல, x ஃபாரடா இருக்கு. ஸோ த எனர்ஜி, த டிக்ரீஸ் இன் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து இது மாதிரி இந்த 2லேருந்து அன்னோன் வேல்யூ மாறும்போது எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாகுது. எவ்வளோனா 2 × 10⁻² ஜூல் சரியா. அப்போ டெல்யூனா என்ன ஃபார்முலா, எனர்ஜி ஸ்டோர்டு 1 minus energy stored 2. Energy stored formula, energy stored in capacitor na 1/2 CV². இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். del u நம்மோது 2 × 10⁻²வா, எனர்ஜி ஒன்னா 1/2 C1 2ன்னு தெரியும் நம்மளுக்கு, 2 × மைக்ரோ 10⁻6 V² 200 ஸ்கொயர் மைனஸ் 1/2 C தான் x யூனிட் கொடுத்துருக்காங்க, x × 10⁻6 ஃபாரட், V² 200 ஸ்கொயர். என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த 2 கேன்சல் பண்ணிவிடு, காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துரு, 2 × 10⁻². இதில் என்ன பண்ணலாம், 10⁻6 எடுத்துடலாம், 200 ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன தான் இருக்கும், 1 - 1/2 1/2x. இது x தானே, இது இருக்குமா,
அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க. இது என்ன பண்ணுறேன், 2 × 10⁻⁻2 அப்படியே வச்சுக்கிறேன். இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 10⁻⁻6 × இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 200 × 200 2 2s are 4 10⁻4ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து பேஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். 2 - 2x சரியா, 2 - வெறும் x மட்டும் தான் வரும் சரியா. 2 - x 2 - x தான். இப்போ என்ன பண்ணலாம், 2 1s are 2 2s are இந்த 2 இந்த 2 கூட ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். இது -6 + 4 வந்து -2 -2 மேலே வந்துச்சுன்னா மேலே வரும்போது +2ன்னு வரும். இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வரும். 2 - x 2 - x அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 10⁻⁻2 10⁻+2 வந்து 10⁻0 anything power 0 1 1 is equal to 2 - x. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த x இந்த சைடு எடுத்து வந்துடுறேன். -x இந்த சைடு வந்துச்சுன்னா +x, இது 2 அப்படியே இருக்கும். இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 மைக்ரோஃபாரட் சரியா. ஸோ 1 மார்க் கொஸ்டின் தான். ஸ்டெப்ஸ் சிம்பிளாக தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா தெரிஞ்சா போதும். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்னா 1/2 CV². அவங்க டிக்ரீஸ் இன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் இன் எனர்ஜி ΔU இதுதான் கண்டிஷன். ΔU is equal to எனர்ஜி 1 - எனர்ஜி 2. அப்போ எனர்ஜி 1க்கு அந்த கண்டிஷன் போட போகிறேன், எனர்ஜி 2க்கு போட போகிறேன். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணினா ஆன்சர் 1 மைக்ரோஃபாரட். Next question, a parallel plate capacitor of capacitance C charged capacitance C voltage V கொடுத்துருக்காங்க, voltage V கொடுத்துருக்காங்க. அப்போ சார்ஜ் Qன்னு இருக்கு. It is then connected to another uncharged capacitor having the same capacitance. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்குன்னு நினச்சிங்க, இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கு சரியா. ஸோ ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டன்ஸ் having the same capacitance ன்னு சொல்லிட்டாங்க. Find out the ratio of energy stored in the combination of the system. Energy stored இதுக்கு மட்டும் இருக்கிற எனர்ஜி E1. செகண்ட் கண்டிஷன்ல என்ன பண்றாங்க, ரெண்டுத்தையும் இப்படி ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா இதோட இது கனெக்ட் பண்றாங்க. அப்ப இது வந்து parallel காம்பினேஷன் தான் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணாதான் அது parallel தான் இருக்க போகுது சரியா. எனர்ஜி ஸ்டோர் அப்ப இது தனியா கண்டுபிடிக்கும் போது கேஸ் 1, இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அது கேஸ் 2. எனர்ஜி ஸ்டோர்ட் இது இனிஷியல், இது ஃபைனல்னு கூட எடுத்துங்க, E2 or EF சரியா. இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னா என்ன ஃபார்முலா, எனர்ஜி ஸ்டோர்டு 3 ஃபார்முலா வரும். எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு இஸ் ஈக்குவல் டு 1/2 QV. இந்த இதுல இருந்து தான் நெக்ஸ்ட் அப்படியே டிரைவ் பண்ணியிருப்போம். எப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q/V. Q மட்டும் வேணும்னா CVன்னு போடலாம். அப்போ 1/2 இந்த Q பதில் CV போடுவோம். அகைன் இந்த V நம்மோது 1/2 CV². இப்போ இதில் V மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், Q by அப்படியே கிராஸ் மல்டிபிள் ஆகிடும். V இப்போ Q/C ஆகிடும். அப்போ 1 நெக்ஸ்ட் ஃபார்முலா இது 1/2 Q, V பதில் Q/C போட்டினா 1/2 Q²/C. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னும் போது 1/2 QV இதுதான் பேஸ் ஃபார்முலா. இதுலேருந்து 1/2 CV², 1/2 Q²C. இப்போ இதில் நம்ம எந்த ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா, இதில் ஒரு முறை தான் சார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சார்ஜ் தான் சேமாக இருக்கும், சார்ஜ் சேமாக இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 Q²C யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் தான் சேம் சரியா. சார்ஜும் இனிஷியலாக இதில் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சோ அதே சார்ஜ் தான் இருக்க போகுது. 1/2 Q²C இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனர்ஜி ஸ்டோர்டு போது சரியா. ஏன்னா பொட்டன்ஷியலும் வேரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள். இதில் வேற பொட்டன்ஷியல் பாதியாக கம்மியாயிடும். அப்போ 1/2 Q²C கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனிஷியல் கண்டிஷன் 1/2
q ஸ்கொயர் பை சின்னு போட்டுப்பேன். செகண்ட் கண்டிஷனுக்கு சார்ஜ் இருக்கும், இதுல இருந்த சார்ஜ் இதுக்கு பாதி பிரிஞ்சிருக்கும். சார்ஜ் ரிமைன் சேம் தான் இருக்கும், q சேமா தான் இருக்கும். ஆனா அதோட கெப்பாசிட்டன்ஸ் தான் என்ன இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இன் parallel. அப்ப C1 plus C2, அதாவது ரெண்டுமே C plus C 2C மாறி இருக்கும் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப ஃபைனல் கண்டிஷனுக்கு 1/2 q சார்ஜ்னாவும் அதே தான் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் 2C மாறி இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி போட்டுடலாம். பாருங்க இங்க போட்டுறோம். EI by EF அப்படின்னும் போது 1/2 q ஸ்கொயர் C divided by 1/2 q ஸ்கொயர் by 2C. சரியா? q ஸ்கொயர் சேம் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டுத்துக்குமே அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த 1/2 போயிடும், சிசியும் போயிடும். இங்க 1/1 divided by 1/2 இருக்கும். சரியா? ரெசிப்ரோகேட் பண்ணினா உனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபைனல் இனிஷியல் டு ஃபைனல் அப்படின்னும் போது இது ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா நான் ஒரு 2/1 வரும். சரியா? EI டு இனிஷியல் கண்டிஷன் டு ஃபைனல் கண்டிஷன். இனிஷியல்ல 2 மடங்கு இருந்துச்சுன்னா ஃபைனல்ல 1 மடங்கு தான் இருக்கும். ஃபைண்ட் அவுட் தி ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கம்பைன்டு ஸ்டேட் டு தட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி சிங்கிள் கெப்பாசிட்டர். அப்ப அவங்க கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவனே கம்பைன்டு ஸ்டேட்னா ஃபைனல்ல தான் கம்பைன்டு. அப்ப இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். EF by EI is equal to 1:2. சரியா? கொஸ்டினா இது வரைக்கும் கூட கரெக்ட், ஆனா ஃபுல் மார்க் தர மாட்டாங்க. அவங்க கொஸ்டின்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கம்பைன்டு ஸ்டேட்னா ஃபைனல் ஸ்டேட் டு த ஸ்டோர்ட் இன் த இனிஷியல் சிங்கிள். அப்ப இதுதான் ஃபைனல் பை இனிஷியல் 1/2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சர்க்கியூட் பார்க்கலாம் வித்தியாசமா இருக்கும், ஆனா சிம்பிளா யோசிச்சு போடணும். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் P1 வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்டு, டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸா, C ஈக்குவலன்ட். இது பார்த்து பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டரியில இருந்து எடுத்துட்டு வரணும் கரண்ட்டை. இப்படி வருமா கரண்ட் பாசிட்டிவ்ல இருந்து? ஸோ இங்க 2 பிரான்ச்சஸ் பிரிதா, இங்க கெப்பாசிட்டருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணோம், ஈஸியான வே தான் ஃப்ளோ பண்ணும் கரண்ட்டை. அப்ப இந்த வழியா போகாம இந்த வழியா வந்துட்டு இங்க இந்த கெப்பாசிட்டன்ஸ் C3ல கண்டிப்பா போய் தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ அதே மாதிரி இங்க ஒரு ஜாயிண்ட் வருதா, இதுல போனா ரெசிஸ்டன்ஸ் பார்த்து அதை சூஸ் பண்ணாது, இந்த வழியா வந்துடும். ஸோ கரண்ட் ஃப்ளோ எப்படி நான் வந்திருக்கோன்ட்டு இங்க இருந்து இது வழியா C3ல மட்டும் பூந்து திரும்பி இப்படி B பாயிண்ட் வழியா இப்படி வந்துடும். சரியா? ஸோ அப்போ ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, அதுக்கு எந்த ஒரு கால்குலேஷனுமே இல்லை. ஒன்லி C3யோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 மைக்ரோஃபாரட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு வித்தவுட் கால்குலேஷன். செகண்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் சார்ஜ் சொல்ல மாட்டாங்க. ஸோ கரண்ட் வில் ஃப்ளோ இன் த ஈஸியஸ்ட் பாத், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீ பாத் அப்படின்னு போட்டு, ஸோ அது சொல்லிட்டனாலே ஆன்சர் கரெக்டாக இருந்தாலே உனக்கு மார்க்கு. அந்த ஒரு கீவேர்டு மென்ஷன் பண்ணி விட்டுரு. நெக்ஸ்ட், மேக்ஸிமம் சார்ஜ் சப்ளைட் பை த பேட்டரி. கெப்பாசிட்டன்ஸ் Cனா Q/V. அப்ப மேக்ஸிமம் சார்ஜ் சப்ளைடு சார்ஜ் Q is equal to CV. C 2 into 10 power minus 6 volt 5, 10 into 10 power minus 6 volt. சரியா? அத 10 மைக்ரோ வோல்ட்னு போட்டுக்கோ, அப்படி இல்லை 10 பவர் மைனஸ் 5 வோல்ட் எது போட்டாலும் ஓகே தான். 10 பவர் minus 5 வோல்ட் அவ்வளோதான் இதுக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா பாரு, எந்த கஷ்டமும் இல்லை. எனர்ஜி ஸ்டோர்டு போன முறை கூட பார்த்துமே 1/2 CV². ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபார்முலா அது 1/2 3 ஃபார்முலாஸ் டெரைவ். 1/2 Q, இதுல பாரு இங்க போட்டுருக்கோம் பாரு, QV. சரியா? 3 ஃபார்முலாவே அப்ப ஞாபகம் வச்சுக்கோ. QV 1/2 CV², 1/2 Q²/C. 3த்துமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். 1/2 C 2 into 10 power minus 6 வோல்ட் 5². இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா V மட்டும் பண்ணோம். 25 into 10 power minus 6
எனர்ஜியோட யூனிட் ஜூல். சரியா? 25 into 10 power minus 6 ஜூல். இப்போ இது மாதிரி சர்க்கியூட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கொடுத்தாலும் அதை பிரித்து போட பாருங்க. நான் இங்கே போட்டுக்கலாம், இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்ற பாயிண்ட் இருக்கா, C1 போட்டுங்க. C1லேருந்து எத்தனை பாயிண்ட் P வரைக்கும் போட்டுருங்க. பாயிண்ட் Pல 2 பிரான்ச்சஸ் போதும், அதே மாதிரி 2 பிரான்ச் போட்டுங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டியா? Pலேருந்து இங்கே C2 இருக்குது, அந்த C2ன்னு போட்டுக்கோ. C2ல வந்து அகைன் ஆர்ன்ற பாயிண்ட் வருதா, ஆரில் வந்து நான் அது 2ஆ பிரியுது, நீயும் 2ஆ பிரிச்சுக்கோ. இங்கே C3 வந்துச்சு, நெக்ஸ்ட் C3லேருந்து Sக்கு வருது, S பாயிண்டா. இந்த S வந்து நான் அது எதோட கனெக்ட் ஆகுது பாரு, இந்த Pலேருந்து வந்தது Sோட கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் S வந்து நான் ஆகுது Sலேருந்து C4ன்னு ஒன்று வருது, C4. நெக்ஸ்ட் இந்த C4 அப்படியே கனெக்ட் ஆகி Tன்ற பாயிண்ட் வருது. Tன்ற பாயிண்ட் இந்த ஆர்லேருந்து வந்ததோட இப்படி கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து நோன் வந்து C5 ஃபைனலாக Bன்னு வருதா. இப்போ இதை நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா இங்கேருந்து பிரிதா, இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இது மூணுமே parallel. இதோட சர்க்கியூட் இப்படி இருக்கும். C1 C2 C2 இங்க நடுவுல C3 வருது, அது கீழே C4 வருது. சரியா? இது மாதிரி பொறுமையா நீ செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் C5. ஓகே, இது பாரு, இது லைன்னா அப்படியே parallel மாதிரி இருக்கும் பாரு. இது ஒன்று, அது கீழே இது வருது, அது கீழே இது வருது, மூணுமே parallel. சரியா? இந்த 3 parallel, இது 2 சீரீஸ். இப்போ இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் போட்டலாம். எல்லாத்துக்குமே வந்து 2 மைக்ரோஃபாரட் தானே, எல்லாத்துக்குமே 2 மைக்ரோஃபாரட். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த parallel முடிச்சிடலாம். parallelலாம் ஃபார்முலா CP அப்படின்னும் போது C1 plus C2 plus C3 எல்லாமே 2 plus 2 plus 2 2 plus 2 plus 2 அப்போ 6 மைக்ரோஃபாரட். நெக்ஸ்ட் இதோட டயக்ராம் இப்போ எப்படி மாறிடும், C1 இது CP C5, இதோட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட், இது வந்து 6 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட். இப்போ இது சீரீஸ் 1/CS அப்படின்னும் போது 1/2 plus 1/6 plus 1/2 எல்சிஎம்னா எடுத்துக்கலாம். 6 எடுத்துக்கலாமா? 6 எடுத்தனா 2 3s are 6, இங்கே 3 வரும், இங்கே 1 வரும், இங்கே அகைன் 3 வரும். அப்போ 1/CS is equal to 7/6. CS ஓட வேல்யூ எவ்வளோ, 6/7 மைக்ரோஃபாரட். சரியா? இதை இப்படி போட்டுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்ட்னா இருக்கு, வோல்ட் வந்து 7 volt across the AB. How much charge is drawn from the source? Sourceல எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? C is equal to Q/V. அப்போ Q is equal to CV. கெப்பாசிட்டன்ஸ் இது மொத்தத்துக்கு வந்தானா 6/7. வோல்டேஜ் வந்து எவ்வளோ, 7 volt தானா, 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் வந்து Q is equal to 6. எல்லாமே ஃபர்ஸ்ட் சார்ஜ், how much charge, அப்போ 6 மைக்ரோ. நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்டு என்ன வரும், யூனிட், சார்ஜோட யூனிட் அது ஃபாரட், 6 மைக்ரோஃபாரட் போட்டோமா. நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்டு 1/2 CV ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா Q²/E. 3 ஃபார்முலாவை எப்பவுமே எழுதி வச்சுக்கோ. 1/2 ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவது ப்ரீவியஸ்ல இங்க டைரக்ட் 3மே இருக்கும் பாரு, QV 1/2 CV², 1/2 Q²/C. இப்போ நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம், 1/2 CV² யூஸ் பண்ணிக்கிறியா? வோல்டேஜ் அதுக்கு சரி யூஸ் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா இன்னும் சிம்பிளா வேணும்னா 1/2 QV கூட யூஸ் பண்ணிக்கோ. Q இருக்கு, V இருக்குதுன்னா Q வந்து 6, வோல்டேஜ் வந்து 7, 2 3s are 6, 21. இது 6னா வரணும், 10⁻⁻6 போடணும். 10⁻⁻6 10⁻⁻6.
சரியா? அப்போ 2 into 21 into 10 power minus 6 joule energy stored. சரியா?